ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போன்ற எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு எலியே. எல்லாம் வல்ல இறை அருள் நம்முடைய காத்தாயி அம்மனின் மகிமையை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி, இதை செவிமடுக்கக்கூடிய அன்பர்கள் இன்னும் பலருக்கு எடுத்துச் சொல்லி நம் காத்தாயி அம்மனின் சிறப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தினை வைக்கின்றேன். பச்சையம்மன், மாரியம்மன், காத்தாயி மூவர் அங்கே வீற்றிருக்கின்றார்கள். ஆனால் காத்தாயி அம்மனினுடைய கையில் மட்டும் குழந்தை ஒன்று இருக்கிறது. இந்த குழந்தை யார் என்று கேட்டால் நாம் தான். நாம் ஒவ்வொருவரும் அவளுடைய மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவள் தன் கரத்தால் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். உலகில் மழையானது பொழிய வேண்டும். அந்த மழை பொழிந்தால் பச்சை பசேர் என பயிர்கள் வளரும். அந்த பயிர்கள்தான் உயிர்களின் உணவு. அந்த பயிர்களையும் காக்க வேண்டும், பயிர்களை உண்ணும் நம்மையும் காக்க வேண்டும். அவள்தான் காத்த தாய் காத்தாயி என்று மாறியிருக்கிறாள். காத்தாயினுடைய புகழை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாயினுடைய சிறப்பை அறிந்து கொண்டால் போதும். உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பையில் இருக்கக்கூடிய ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே நிலையில் அந்த பேனாவை எவ்வளவு நேரம் உங்களால் பிடித்து கொண்டிருக்க முடியும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், எவ்வளவு நேரம் பிடித்து கொண்டிருக்க முடியும்? ஒரு சில நிமிடங்களில் உங்களால் அப்படி பிடித்து கொண்டிருக்க முடியாது. கைகளை மாற்ற வேண்டும் அல்லது அந்த நிலையினை மாற்ற வேண்டும். தூக்கி பிடித்திருந்தீர்கள் என்றால் இறக்கி விடுவீர்கள். அப்படியே வைத்து கொண்டிருக்க முடியாது, கை வலிக்கும். ஆனால் உயிர்களை தாங்கக்கூடிய தாயானவள் உயிரை 10 மாதம் சுமக்கின்றாள், எந்த விதமான இடைவேளையும் இல்லாமல். இன்னும் சொல்ல போனால் அந்த 10 மாதமும் அவள் விரதம் இருக்கின்றாள். எப்படி இந்த குழந்தை வளரும், எப்படி இந்த குழந்தை வாழும், எப்படி நாம் பெற்றெடுப்போம் என்கின்ற கனவு கண்டுகொண்டே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அப்படித்தான் காத்தாயியும் இந்த கீழையூர் மக்கள் எவ்வாறெல்லாம் வளர வேண்டும், எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், எவ்வாறு சிறக்க வேண்டும் என்கின்ற கனவினை கண்டுகொண்டே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அவளுடைய எண்ண ஓட்டம் எல்லாம் கையில் இருக்கக்கூடிய குழந்தையான நம் மீதுதான். நமக்காகத்தான் அவள் காத்திருக்கிறாள். காத்திருப்பதாலும் அவள் காத்தாயி ஆகிவிட்டாள். காப்பதினாலும் அவள் காத்தாயி ஆகிவிட்டாள். காக்கும் தொழிலை செய்கின்றாள், அணைக்கும் தொழிலை செய்கின்றாள். அரவணைத்து நம்மை ஆதரித்து காக்கும் அவளுடைய பாதம் பணிந்தால் நம் வாழ்க்கை முழுவதும் பொன்னாள் ஆகும். உயிர்க்கூட்டத்தை காக்கக்கூடிய அன்னைதான் இவள். இந்த அன்னையினிடத்தில் என்ன வைக்கலாம்? விண்ணப்பமாக எதை வைக்கலாம்? சிலர் பணம் கேட்பார்கள், சிலர் பொருள் கேட்பார்கள், சிலர் பொன் கேட்பார்கள், சிலர் வீடு கேட்பார்கள், சிலர்
திருமணம் கேட்பார்கள், சிலர் குழந்தை பேறு கேட்பார்கள். நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவள் கொடுத்து விடுவாள். ஆனால் அதற்கு ஈடாக நாம் நம்மை கொடுக்க வேண்டும். நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை கொடுத்துவிட்டு அவளிடத்திலே அருளை பெற்றுவிட முடியாது. அதற்கு பதிலாக நாம் நம்மை கொடுத்தால் அவள் அவளை கொடுத்து விடுவாள். அவள் நம்மிடத்திலே வந்து நின்று விட்டால் நமக்கு கூடாதது என்பதே இல்லை. எல்லாம் கூடும், எதுவும் கூடும். உங்கள் முயற்சி அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்கின்ற போது ஒரு முறை காத்தாயினுடைய பாதத்தை வணங்குங்கள். அவள் கரங்களில் இருக்கக்கூடிய குழந்தை நான் தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முறை அந்த முயற்சியினை தொடருங்கள். வெற்றி உங்கள் கண்முன் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். தேர்வெழுதச் செல்லும் மாணவரா? தேர்வெழுதச் செல்லும் மாணவரா? உங்கள் வினாத்தாளை பார்க்கின்ற போது விடைகள் தெரியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். காத்தாயி அம்மனினுடைய பாதத்தை நினைத்து கொள்ளுங்கள். அவள் கரங்களில் இருக்கக்கூடிய குழந்தை நீங்கள்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். விடைகள் உங்கள் விடைத்தாளில் தானாக விரியும். இது அனுபவம், கண்கூடு. சோதித்துதான் பாருங்களேன். ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக, ஒரு சோதனை முயற்சியாக இதனை செய்துதான் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை முழுவதும் வளமாகவும் நலமாகவும் இருப்பதற்கு ஒரு சிறிய குறிப்பினை தந்திருக்கிறேன். துன்பம் வரும் காலங்களில் அல்லது துன்பப்படுகின்ற காலங்களில் அம்பிகையினுடைய பெயரான காத்தாயி காத்தருள வேண்டுகிறேன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்கள். அடுத்த அடியை நீங்கள் தொடருங்கள். உங்கள் பயணம் வெற்றி பயணம் ஆகும். இது ஏதோ இந்த காத்தாயினுடைய மகிமையை பேச வேண்டும் என்பதற்கான பேச்சு அல்ல. உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் வெளிப்பாடு. சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் கண்கள் குளமாகும். நமக்காக, நம் நலனுக்காக காத்தாயி அன்னை காத்திருக்கிறாள். எப்போது குழந்தை அழைத்தாலும் ஓடி வந்து காக்க வேண்டும் என்கின்ற அவளின் அருட்பார்வை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அவள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றாள் என்பது மட்டும் நமக்கு புரிந்துவிட்டால் அதன் பிறகு நம் வாழ்க்கையில் துன்பமே இல்லை, எந்நாளும் இன்பமே. 2026 காத்தாயி அன்பர்கள் அத்துணை பேர் இல்லங்களிலும் வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற வேண்டும். மங்களமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க வேண்டும். குழந்தை பேறு கிடைக்க வேண்டும். நல்ல வேலை கிடைக்க வேண்டும். பதவி உயர்வு கிடைக்க வேண்டும். திருமணம் கைகூட வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை காத்தாயி அம்மனுடைய திருப்பாத கமலங்களில் வைத்து கரங்களை குவிக்கின்றேன். அவள் நம் வாழ்வில் எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் தந்து நம்மை வாழ்வாங்கு வாழ வழிநடத்த வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தினையும் வைக்கின்றேன். ஒரே ஒரு செய்தி. நம் காத்தாயி நம் தாய். நம் தாயை கொண்டாடினால் காத்தாயி மனம் மகிழ்வாள். உங்கள் இல்லத்தில் உள்ள பெண்களை கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை நீங்கள் கொண்டாடினால் காத்தாயி மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நல்ல வரங்களை அருளுவாள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அது மாமியாராகவும் இருக்கலாம், மருமகளாகவும் இருக்கலாம், மகளாகவும் இருக்கலாம், தாயாகவும் இருக்கலாம், சகோதரியாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் பெண்களை கொண்டாடுங்கள். நீங்கள் பெண்களை கொண்டாடினால் காத்தாயி உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களை கொண்டாடத் தொடங்குவாள். ஆம், உங்கள் வாழ்வு வளமாக
நலமாக 2026 வரமாக அமைய காத்தாயி அம்மனின் பொற்பாதம் பணிந்து நல்வாழ்த்துகளுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.